எலியா படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பரலோகம் பார்க்குது, ஆண்டவர் பார்க்கிறார். இந்த எலியா தான் ஒரு எலிசாவை அறிமுகம் செய்ய வேண்டும். ஆமென். கையத்தட்டி சொல்லுங்க. இந்த படுத்து தூங்குகிற எலியா தான் என்ன பண்ணணும்? எலிசாவை எழுப்பி அறிமுகம் செய்ய வேண்டும். அதோடு மட்டும் அல்ல, கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை குறித்து என்ன பண்ண வேண்டும்? அங்கே மறுரூப மலையிலே அவரோடு பேச வேண்டும். அதை பேதுரு பார்க்க வேண்டும். இத்தனை காரியங்கள் இவன் மேல இருக்கிற. இவன் என்ன சொல்றாரு? போதும் ஆண்டவரே, என்னுடைய கணக்கை முடிச்சிருங்க. பரலோகம் நீங்க தூங்கி கொண்டு இருப்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளார். கையை தட்டி சொல்லுவோமா? எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. உட்கார்ந்திருக்கிற இணைந்திருக்கிற நாம் படுத்து தூங்குவதற்கு, இல்லது சோர்வாய் இருப்பதற்கு, இல்லது ஏனோ தானோ என்று இருப்பதற்கு, சூழ்நிலைகளில் அடிப்படையில் வாழ்வதற்கு நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல.